Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. இன்னைக்கு நம்ம Grade 12 Computer Scienceல Python Revision Journey-யோட Part 6 வீடியோவை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம strings அப்படிங்கிற கான்செப்டை கவர் பண்ண போகிறோம். Let's get started. Strings பைத்தானில் ஒரு தொடர்ச்சியான கேரக்டர்ஸை ஹேண்டில் பண்ணுற டேட்டா டைப் தான் ஸ்ட்ரிங். யூனிகோட் கேரக்டர்னா இந்த உலகத்தில் உள்ள பல மொழிகளில் உள்ள கேரக்டர்ஸை அல்லது எழுத்துக்களை கொண்டது தான் யூனிகோட். பைத்தானில் இருக்கிற ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூனிகோட் கேரக்டர்ஸை ஹோல்டு பண்ணும். அந்த கேரக்டர்ஸ் லெட்டர்ஸாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், ஒயிட் ஸ்பேஸஸாக இருக்கலாம், அல்லது ஸ்பெஷல் சிம்பிள்ஸாகவும் இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங்குக்கு டிமார்க்கேஷன் இருக்கும். எங்கே ஸ்ட்ரிங் ஆரம்பிக்குது முடியுது அப்படின்னு சொல்கிறது தான் டிமார்க்கேஷன். இந்த டிமார்க்கேஷன் கேரக்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ், ட்ரிபிள் டபுள் கோட்ஸ். பிகினிங்கில் எந்த டிமார்க்கேஷன் யூஸ் பண்ணுறோமோ அதே டிமார்க்கேஷனில் தான் எண்ட்லேயும் வரும். டிமார்க்கேஷன் கேரக்டர்ஸ் ஸ்ட்ரிங்கில் இன்க்ளூட் ஆகாது. அந்த டிமார்க்கேஷனுக்கு உள்ள கேரக்டர்ஸை மட்டும்தான் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். பைத்தானில் உள்ள ஸ்ட்ரிங்கை சிங்கிள் அல்லது டபுள் அல்லது ட்ரிபிள் கோட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணலாம். ஆக்சஸிங் கேரக்டர்ஸ் இன் அ ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கில் உள்ள இண்டிவிஜுவல் கேரக்டரை இண்டெக்ஸிங் அப்படிங்கிற டெக்னிக் மூலமாக ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரிங்கில் உள்ள ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். அந்த இண்டெக்ஸ் வேல்யூக்கு பெயர் இண்டெக்ஸிங் அல்லது சப்ஸ்கிரிப்ட். இதை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கில் உள்ள கேரக்டர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அதுதான் அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த். ஸ்ட்ரிங்கில் உள்ள ஃபஸ்ட் கேரக்டரோட இண்டெக்ஸ் 0. இப்போது ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் n அப்படின்னா த லாஸ்ட் கேரக்டரோட இண்டெக்ஸ் n-1. அதை தாண்டி ஆக்சஸ் பண்ணால் நமக்கு இண்டெக்ஸ் எரர் அப்படின்னு வரும். இப்போது ஸ்ட்ரிங் 1ல் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். இப்போது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது இதில் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இங்கே 11. இப்போது ஸ்ட்ரிங் 1ஓட ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ str1 ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்குறோம். ஹெச் அப்படின்னு வருது. இதே மாதிரி அடுத்தது ஒன்று கொடுப்போம். w அப்படின்னு வருது. அதாவது இது அவுட் ஆஃப் ரேஞ்சில் நான் கொடுத்துருக்குறேன். அதனால் நமக்கு இங்கே இண்டெக்ஸ் எரர் அப்படிங்கிறது நமக்கு காட்டுது. இதே இண்டெக்ஸை நம்ம எக்ஸ்ப்ரெஷன் மூலமாகவும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது 2 + 4 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். 2 + 4 நமக்கு 6. ஓகே, அப்போது 6க்கு அதாவது 0லேருந்து எடுத்துக்குவோம். 0 1 2 3 4 5 6. ஸோ நமக்கு w நமக்கு அவுட்புட்டாக காட்டுது. இதே இது பைத்தான் நெகட்டிவ், அதாவது பைத்தான் அலோவ்ஸ் அன் இண்டெக்ஸ் வேல்யூ டு பி a நெகட்டிவ் ஆல்சோ. நெகட்டிவ்லேயுமே காட்டும். நெகட்டிவில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரைட்லேருந்து லெஃப்டாக எடுத்துக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டில் நமக்கு டி தான் இருக்குது. ஸோ இங்கே -1 அப்படின்னு எடுத்துக்கும். -1 -2 -3 அப்படின்னு வரும். ஸோ ஸ்ட்ரிங் 1 ஆஃப் -1 நமக்கு டி அப்படின்னு காட்டுது. அடுத்தது ஸ்ட்ரிங் இஸ் இம்மியூட்டபிள். பைத்தானில் உள்ள ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே இம்மியூட்டபிள்.
ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டர்ஸை ஆக்சஸ் பண்ணலாம், ஆனால் சேஞ்சோ ஆடோ ரிமூவோ பண்ண முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வரலாம். கமாண்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் 1ல் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் அதாவது இண்டெக்ஸோட ஃபஸ்ட் லெட்ரு இது 0, இது 1, அதாவது ஈயை வந்து ஏயாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். எரர் வருது. ஏன் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம முதல்ல பார்த்தோம், இட் இஸ் இம்மியூட்டபிள் அப்படின்னு பார்த்தோம். ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ். ஸ்ட்ரிங் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து அந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் பைத்தான் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் அலோவ் பண்ணுது அப்படின்னா கன்காட்னேஷன், ரெப்பிட்டிஷன், மெம்பர்ஷிப், ஸ்லைசிங். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒன்று ஒன்றா ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கன்காட்னேஷன். கன்காட்னேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜாயின். ஜாயினிங் ஆஃப் 2 or more strings is called as concatenation. 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறது கன்காட்னேஷன். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் ப்ளஸ். ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு வரலாம். ஸ்ட்ரிங் 1ல் வந்து ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஸ்ட்ரிங் 2ல் வந்து வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இப்போ அந்த 2 வேர்டையும் ஜாயின் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளஸ். அதாவது ஸ்ட்ரிங் 1 ப்ளஸ் ஸ்ட்ரிங் 2 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து கன்காட்னேட்டட் ஸ்ட்ரிங். இந்த ஆப்ரேஷன் நடந்ததுக்கு அப்புறமாவும் ஸ்ட்ரிங் 1லையும் ஸ்ட்ரிங் 2லையும் என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்ட்ரிங் 1லையும் ஸ்ட்ரிங் 2லையும் கொடுத்தோமோ அதே தான் எந்த ஆப்ரேஷன் நடந்ததுக்கு அப்புறமாவும் இருக்கும். அடுத்தது ரெப்பிட்டிஷன். ஒரு ஸ்ட்ரிங் மல்டிபிள் டைம்ஸ் வர்றது தான் ரெப்பிட்டிஷன். ஒரு ஸ்ட்ரிங்கை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அது அத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் அல்லது ரெப்பிட்டிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ப்ராக்டிக்கலுக்கு போகலாம். அதாவது ஸ்ட்ரிங் 1ல் வந்து ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அந்த ஸ்ட்ரிங் 1ஐ நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 5 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ 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 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த ஆப்ரேஷன் நடந்ததுக்கு அப்புறமாவும் நம்ம ஸ்ட்ரிங் 1ஓட வேல்யூ செக் பண்ணி பார்த்தா ஹலோ அப்படின்னு தான் இருக்கும். மெம்பர்ஷிப். பைத்தானில் 2 மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று இன், இன்னொன்று நாட் இன். ஒரு ஸ்ட்ரிங்கில் இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் இன், நாட் இன். இந்த ஆப்ரேட்டர்ஸை மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்ட்ரிங் 1ல் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அதாவது W வந்து ஸ்ட்ரிங் 1ல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். W இன் ஸ்ட்ரிங் 1 நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு இப்போ வந்திருக்கு. இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஏன் ஃபால்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முதல்ல ஏன் ஃபால்ஸ் வந்திருக்கு? ஏன்னா நான் லோவர் கேஸில் கொடுத்துருக்குறேன். ஆனால் நான் ஸ்ட்ரிங் 1ல் கொடுத்துருக்கிறது அப்பர் கேஸ். ஸோ அப்பர் கேஸ் அதை எடுத்துக்குது, ட்ரூ அப்படின்னு நமக்கு இப்போது வந்திருக்கு. இப்போது நாட் இன்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஹலோ நாட் இன் ஸ்ட்ரிங் 1 அதில் இருக்குது. இங்கே நாட் இன் அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணதுனால நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸ்லைசிங். ஒரு ஸ்ட்ரிங்கில் உள்ள சப்ஸ்ட்ரிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்கு பேர் தான் ஸ்லைசிங். அந்த மெயின் ஸ்ட்ரிங்கில் இருந்து எடுக்கிற சப்ஸ்ட்ரிங் தான் ஸ்லைஸ். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு கேக்கில் இருந்து நம்ம எடுக்கிற ஒரு பீஸ் தான் ஸ்லைஸ். ஸ்ட்ரிங்கில் நம்ம என்ன ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸ்லைசிங்கோட ஜென்ரல் ஃபார்மேட் என்னென்னா ஸ்ட்ரிங்
ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ள ஸ்டார்ட் கோலன் எண்ட். அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது பிகினிங் இண்டெக்ஸ் வேல்யூ, எண்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸ்டார்ட்டில் இருந்து ஆரம்பித்து எண்டுக்கு முந்தின கேரக்டர் வரைக்கும் தரும், எண்டு கேரக்டரை இன்க்ளூட் பண்ணாது. இப்போது ஸ்லைசிங்க்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ரிங் 1ல் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வச்சுருக்குறோம். ஆல்ரெடி ஸ்லைசிங்க்கு நம்ம சொன்ன ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இது ஸ்டார்ட், இது எண்டு வேல்யூ, இது ஸ்டார்ட் வேல்யூ, இது எண்டு வேல்யூ. ஓகே, இப்போது இங்கே வந்து ஹலோ வேர்ல்டு இருக்குது. 1 அப்படிங்கிறது பிகினிங் இண்டெக்ஸ் வேல்யூ, இது வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? 0 1 2 3 4 5 6 7 8 9 10 இவ்வளோ இருக்குது. இப்போது பிகினிங் லெட்டர் 1லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இது ஹெச்ங்கிறது நமக்கு 0. ஸோ ஈலேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, அடுத்து எண்டு வந்து 5. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எண்டுக்கு முந்தின கேரக்டர் வரைக்கும் தான் அது வரும், எண்டு கேரக்டர் நமக்கு இன்க்ளூட் பண்ணாது. ஸோ நமக்கு 4th லெட்டர் வரைக்கும் வரும். அப்போ இது 1 அப்படின்னா 1 2 3 4 இவ்வளோ தான் வரும். செக் பண்ணி பார்க்கலாம். ELLO அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஸ்ட்ரிங் 1 ஸ்டார்ட் வேல்யூ வந்து நம்ம வந்து இங்கே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை. ஸோ அதாவது ஸ்டார்ட் வேல்யூ மென்ஷன் பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக அது வந்து 0லேருந்து எடுத்துக்கும். அப்போ 0லேருந்து எடுத்துக்கும். எண்டு வேல்யூ என்ன 5ன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ 5க்கு முந்தினது வரைக்கும் எடுக்கும். அப்போ 0லேருந்து 4 வரைக்கும் வரும். அப்போ 0 1 2 3 4 செக் பண்ணி பார்க்கலாம். ஹலோ அப்படின்னு வந்திருக்கு. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம எண்டு வேல்யூ கொடுக்கலை, ஸ்டார்ட் வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். எண்டு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக அது கடைசி வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 6th லெட்டர்லேருந்து நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 0 1 2 3 4 5 6th லெட்டர் என்னது நமக்கு டபிள்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ எண்டு வரைக்கும் நமக்கு போயிடும். ஏன்னா நம்ம இங்கே வந்து எந்த எண்டு வேல்யூமே கொடுக்காதனால டிஃபால்ட்டாக எண்டு வரைக்குமே போயிடும். செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேர்ல்டு அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸ்லைஸ் ஆப்ரேஷன் வந்து 3வது ஒரு இண்டெக்ஸையும் எடுத்துக்கும். அது எதை ஸ்பெசிஃபை பண்ணும் அப்படின்னா ஸ்டெப் வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணும். அதாவது இது வந்து ஸ்டார்ட் வேல்யூ, இது வந்து எண்டு வேல்யூ, இது வந்து ஸ்டெப் வேல்யூ. இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்டார்ட் வேல்யூ 0லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 அப்படிங்கும்போது நம்ம ஹெச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எண்டிங் வேல்யூ வந்து 10. 10ன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு 9 வரைக்கும் வரும். ஸ்டெப் வேல்யூ 2 அப்படின்னா 1 விட்டு 1 1 அந்த மாதிரி நமக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு ஹெச் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்துடும். அடுத்தது ஸ்கிப் ஆகுது 1 2. அடுத்து இந்த லெட்டர் பிரிண்ட் ஆகும் எல். அடுத்து 1 2. அடுத்து ஓ பிரிண்ட் ஆகும். அடுத்து 1 2 டபிள்யூ பிரிண்ட் ஆகும். அடுத்து 1 2 ஆர் பிரிண்ட் ஆகும். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதில் வந்து கொஞ்சம் ஸ்டெப் வேல்யூவை மட்டும் மாற்றி கொடுத்து பார்ப்போம். 2க்கு பதிலாக 3 அப்படிங்கிறத கொடுத்து பார்ப்போம். அப்போ என்ன வரும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 10ன்னா 9 வரைக்கும் நமக்கு வரும். அப்புறமா ஸ்டெப் வேல்யூ 3 3 அந்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஹெச் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துருமா? அடுத்து 1 2 3 இந்த எல் வரும். அடுத்து 1 2 3 டபிள்யூ வரும். அடுத்து 1 2 3 செக் பண்ணலாம். ஹெச் எல் டபிள்யூ எல் அப்படின்னு வரும். ஸ்லைசிங் புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது போகலாம். அடுத்தது ட்ராவர்சிங் அ ஸ்ட்ரிங். இது வரைக்கும் ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இப்போது ஸ்ட்ரிங்கில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒயில் லூப் யூஸ் பண்ணி எப்படி ட்ராவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது அதுனா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு லெட்டராக அடுத்து எப்படி நமக்கு பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஃபார் லூப் வச்சு நம்ம பார்க்கலாம். அதாவது
ஸ்ட்ரிங் 1ல் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நம்ம வச்சுருக்குறோம். அடுத்து ஃபார் சிஹெச் இன் ஸ்ட்ரிங் 1, அதாவது ஸ்ட்ரிங் 1ல் உள்ள ஒவ்வொரு கேரக்டர்ஸாக ஐட்ரேட் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், அது ஒவ்வொரு கேரக்டராக நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இந்த ஸ்லாஷ் எண் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்த லைனில் வர்றதுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். செக் பண்ணி பார்க்கலாம். அதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். அதாவது ஃபார் சிஹெச் இன் ஸ்ட்ரிங் 1 ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஹெச் அப்படிங்கிறத எடுத்துக்கும். அடுத்து அது பிரிண்ட் ஆகும். அடுத்து மறுபடி போகுது. அடுத்த லெட்டர் என்னது இ பிரிண்ட் ஆகும். அடுத்து எல், அப்படி கடைசி வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து ஒயில் லூப் வச்சு பார்க்கலாம். இது ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்ட்ரிங் 1ல் வந்து ஹலோ வேர்ல்டு 0 வந்து இண்டெக்ஸுக்கு அசைன் பண்ணியிருக்கிறோம். while index is less than length of the string, அதாவது அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இப்போ இங்கே என்னது, அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து நமக்கு இங்கே வந்து 12. ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸோட வேல்யூ என்னது 0. 0 இஸ் லெஸ் தென் 12 அப்படின்னு பார்க்குது. கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ. ஸோ பிரிண்ட் ஸ்ட்ரிங் 1ஓட இண்டெக்ஸ் என்னது 0. அப்போ 0 இண்டெக்ஸில் என்ன இருக்குது நமக்கு ஹெச் முதல்ல பிரிண்ட் ஆகும். சரியா, அடுத்து வந்து இங்கே வந்து நம்ம ஸ்லாஷ் என் கொடுக்கல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு ஒரே லைன்லேயே நமக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து இண்டெக்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இண்டெக்ஸோட வேல்யூ 1 ஆகுது. 1 இஸ் லெஸ் தென் 12. ஸோ அடுத்து என்னாகும், அதாவது ஸ்ட்ரிங் 1ஓட இண்டெக்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது இண்டெக்ஸ் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்தடுத்து அதை கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் இந்த லூப் நமக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது என்னென்ன பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம். ஸ்ட்ரிங் 1ல் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இப்போது அடுத்தது வந்து லென்த் பார்க்கலாம். ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன அப்படின்னா நமக்கு 11. இது ஸ்ட்ரிங் 1ஓட டைட்டில். அதாவது டைட்டில்னால் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வேர்டில் உள்ள ஃபஸ்ட்டு லெட்டர் நமக்கு கேபிட்டலில் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஆல்ரெடி கேபிட்டலில் கொடுத்துருக்குறேன், அதனால் உங்களுக்கு அப்படி வருது. இது நான் ஸ்மாலில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ஒவ்வொரு வேர்டில் உள்ள ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும், ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் நமக்கு கேபிட்டலில் வரும். அதுதான் டைட்டில். அந்த அதாவது ஹலோ வேர்ல்டை வந்து லோவர் கேஸில் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அதனால் நான் டாட் லோவர் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். எல்லாமே எனக்கு லோவரில் வந்திருக்கு. அடுத்து அப்பர் கொடுத்துருக்குறேன். எல்லாமே எனக்கு அப்பர் கேஸில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸ்ட்ரிங் 1ல் வந்து ஓ எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கு கேட்டிருக்கேன். ஹலோவில் ஒரு ஓ இருக்குது, வேர்ல்டில் ஒரு ஓ இருக்குது. அதனால் எனக்கு 2 அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. இப்போது இஸ் ஆல்ஃபா நியூமரிக்கா அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஆல்ஃபபெட்ஸ் அல்லது நியூமரிக் வந்தால் ட்ரூ, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் வந்தால் ஃபால்ஸ் அப்படின்னு வரும். இங்கே எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா நான் ஹலோக்கும் வேர்ல்டுக்கும் இடையில ஸ்பேஸ் கொடுத்துருக்குறேன். அந்த ஸ்பேஸை எடுத்துகிட்டு கொடுத்தா எனக்கு இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு வரும். அதாவது ஸ்ட்ரிங் 1ல் வந்து இஸ் லோவரா அப்படின்னு கேட்டிருக்கிறேன், லோவரில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இது அப்பரான்னு கேட்டிருக்கலாம். இஸ் அப்பர், எல்லாமே அப்பரில் இருக்கா, இல்லை. ஸோ அதுவும் நமக்கு ஃபால்ஸில் தான் வந்திருக்கு. அடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது ஓ இருக்கிற இடத்துல ஏ ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம். ஹலோக்கு பதிலாக ஓக்கு பதிலாக ஏ வந்திருக்கு. இந்தியா இஸ் மை கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அடுத்து இங்கே வந்து நான் பார்ட்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன். இஸ்ஸில் எனக்கு அந்த பார்ட்டிஷன் நடக்கணும். இஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டர். இது செப்பரேட்டருக்கு முன்னாடி வர்றது, செப்பரேட்டருக்கு அப்புறம் வர்றது. அதே மாதிரி ஸ்ப்ளிட்டு கொடுத்துருக்குறேன். ஸ்ப்ளிட் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை டீலிமிட்டர் வச்சு டோக்கனாக, அதாவது பிரித்து நமக்கு தரும். டிஃபால்ட் டீலிமிட்டர் வந்து ஸ்பேஸ். இதுதான் ஸ்ப்ளிட்டோட அவுட்புட். இந்தியா இஸ் மை கண்ட்ரி நமக்கு ஒன்றொன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கு. இது எல்லாமே பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன். அடுத்தது சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் program with a user-defined function to count the number of times a character occurs in the given string. அதாவது ஒரு ஸ்ட்ரிங்
கொடுக்குறோம். அடுத்து ஒரு கேரக்டர் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற கேரக்டர் ஸ்ட்ரிங்கில் எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்மளோட ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் லைன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கி எஸ்டிக்கு அசைன் பண்ணுறோம், அதாவது ஸ்ட்ரிங்குக்கு அசைன் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரிங்கில் எந்த கேரக்டரை நம்ம சர்ச் பண்ண போகிறோமோ அந்த கேரக்டரை இன்புட்டாக வாங்கி சிஹெச்சுக்கு அசைன் பண்ணுறோம். இங்கே ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஃபங்க்ஷன் கால் ஆகிறதுனால நமக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகுது. இங்கே வந்து கேரக்டரையும் ஸ்ட்ரிங்கையும் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். 0வை கவுண்ட்டுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறோம் ஃபார் கேரக்டர் இன் எஸ்டி. கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கில் ஒவ்வொரு கேரக்டராக ஐட்ரேட் பண்ணுறோம். இஃப் கேரக்டர் இஸ் ஈக்குவல் டு சிஹெச், நம்ம தேடுற கேரக்டர் அந்த கேரக்டரான செக் பண்ணுறோம். கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், கவுண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். இது வந்து ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை இந்த கவுண்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். நம்ம கொடுத்துருக்கிற கேரக்டர் அந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை தடவை அக்கர் ஆச்சு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்டர் அ ஸ்ட்ரிங். ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். என்டர் த கேரக்டர் டு பி சர்ச்டு. இந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம எந்த கேரக்டரை சர்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கேட்குது. நான் இந்த இடத்துல ஆர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேரக்டர் ஆர் அக்கர்ஸ் இன் த ஸ்ட்ரிங் இஸ் 2. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். அடுத்த ப்ரோக்ராம் வித் த யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் வித் string as parameter which replaces all vowels in the string with star. ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம், அந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள எல்லா வவல்ஸையுமே ஸ்டாராக ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கி எஸ்டிக்கு அசைன் பண்ணுறோம். இந்த இடத்துல நமக்கு ஃபங்க்ஷன் கால் கொடுக்குறோம். ஃபங்க்ஷன் கால் கொடுத்ததுனால இங்கே வரும். இங்கே நியூ ஸ்ட்ரிங்கை எம்டி ஸ்ட்ரிங்காக அசைன் பண்ணுறோம். இங்கே தான் புது ஸ்ட்ரிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அதில் வவல் கேரக்டருக்கு பதிலாக ஸ்டார் இருக்கும். ஃபார் கேரக்டர் இன் எஸ்டி கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கில் ஒவ்வொரு கேரக்டராக ஐட்ரேட் பண்ணுறோம். இஃப் கேரக்டர் இன் AEIOU அந்த கேரக்டர் வவ்வலான்னு செக் பண்ணுறோம். அது அப்பர் கேஸாக இருந்தாலும் சரி, லோவர் கேஸாக இருந்தாலும் சரி. அந்த கேரக்டர் வவ்வலாக இருந்துச்சுன்னா ஸ்டார் அப்பன் பண்ணுறோம், இல்லைன்னா அந்த கேரக்டரையே அப்பன் பண்ணுறோம். அடுத்து நியூ ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை ST1க்கு அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஒரிஜினல் ஸ்ட்ரிங் என்ன அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ணுறோம், மாடிஃபைட் ஸ்ட்ரிங் என்ன அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்குறேன் என்டர் அ ஸ்ட்ரிங்கில். அப்போ ஒரிஜினல் ஸ்ட்ரிங் நமக்கு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. மாடிஃபைட் ஸ்ட்ரிங்கில் வந்து வவல்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த லெட்டர்ஸை எடுத்துட்டு எனக்கு அந்த இடத்துல ஸ்டார் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இதுதான் அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். அடுத்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம். அந்த கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். ஓகே, இந்த ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரீகேப் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். ஆல்ரெடி நம்ம ஃபார் லூப் பார்த்துருப்போம், ரேஞ்ச் எல்லாமே நம்ம அதில் பார்த்துருப்போம். அதை ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஓகே, ஃபார் I in range 2, 10, 2 இந்த மூணுமே பேராமீட்டர்ஸ். இதில் இந்த 2 வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்ட் வேல்யூ, இந்த 10 அப்படிங்கிறது ஸ்டாப் வேல்யூ. ஸ்டாப் வேல்யூ வந்து எப்போவுமே கொடுத்துருக்கிற நம்பரை விடையும் 1 மைனஸ் பண்ணி தான் வரும் ஸ்டாப் வேல்யூ. அடுத்தது இந்த 2 வந்து ஸ்டெப் வேல்யூ. ஓகே, இப்போது நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்குறோம். என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ஹெலோ அப்படின்னு கொடுத்துருக்குறோம். HELLO அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அந்த ஹெச்சோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா 0, ஈக்கு 1, எல்லுக்கு வந்து 2, அடுத்து இந்த எல்லுக்கு வந்து 3, ஓக்கு வந்து 4. இப்போ ரிவர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்லேருந்து வர்றதுனால இங்கே 0க்கு வந்து -1, -2, -3, -4, -5 அப்படின்னு வரும். டோட்டலாக நமக்கு லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னா 5. ஸோ ரிவர்ஸ் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும்.
ஸோ நமக்கு இந்த இதை தான் எடுக்கும். ஸோ ரேஞ்ச் அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங் வேல்யூ இங்கே என்ன -1. ஸோ -1. அடுத்து ஸ்டாப் வேல்யூ நமக்கு என்ன -5. -5 போட்டிருக்கோமா. அடுத்தது எப்போவுமே அந்த ஸ்டாப் வேல்யூவில் என்ன சொல்லணும் அப்படின்னா n-1 அப்படிங்கிறத எடுத்துக்கும். ஸோ -5 -1 அப்படிங்கிறத எடுத்துக்கும். ஸ்டெப் வேல்யூ என்ன அப்படின்னா -1. இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கி எஸ்டிக்கு அசைன் பண்ணுறோம். ஃபார் I in range -1 minus length of the string -1, -1. அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ வந்து -1, அதனால் கடைசி லெட்டரில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டாப் வேல்யூ வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் நெகட்டிவில், அதாவது -length of the string அப்படின்னு வரும். இன்னொரு -1 எதுக்குன்னா ரேஞ்சை யூஸ் பண்ணதுனால 1 அதிகமாக கொடுக்குறோம். இந்த -1 வந்து ஸ்டெப் வேல்யூ. அடுத்தது இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்ட்ரிங் கேரக்டரை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்கில் வந்து இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணும்போது 0 ஆர் பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். இதே இது நெகட்டிவாக இருந்தால் லாஸ்ட்லேருந்து வரும். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணலாமா? என்டர் அ ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்குது. ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போது ரிவர்ஸில் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். அடுத்த ப்ரோக்ராம் நம்ம போன ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா, ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு பிரிண்ட் ஆகணும். அதே ப்ரோக்ராம் தான் இங்கேயும். இங்கே என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கிறோம். அவ்வளோதான். இப்போது ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கி எஸ்டிக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்தது ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஃபங்க்ஷன் கால் ஆகிறதுனால இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். எம்டி ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி நியூ ஸ்ட்ரிங்குக்கு அசைன் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்கோட லென்த் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். ஃபார் I in range -1 minus length of the string -1 -1. இதை வந்து லாஸ்ட் ப்ரோக்ராம்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கடைசியிலிருந்து ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து நியூ ஸ்ட்ரிங்கில் அப்பன் பண்ணிக்கிட்டே வரும். இந்த லூப் முடியும் போது ஸ்ட்ரிங்கோட ரிவர்ஸ் நியூ ஸ்ட்ரிங்கில் இருக்கும். அடுத்தது நியூ ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ ST1க்கு அசைன் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கே, அதாவது ஒரிஜினல் ஸ்ட்ரிங் என்னங்கிறதையும் பிரிண்ட் பண்ணுறோம், ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் என்னங்கிறதையும் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் வந்திருக்கு. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். அடுத்த ஒரு ப்ரோக்ராம் டு செக் whether a string is palindrome or not. அதாவது கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். பாலிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா முதலேருந்து கடைசி வரைக்கும் போனாலும் சரி, கடைசிலேருந்து முதல் வரைக்கும்னாலும் சரி, நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் சேமாக இருக்கணும். இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் என்னென்னா 2 இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்துக்கும். அதாவது I and J அப்படின்னு வச்சுக்கலாம். I இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டரில் இருந்து மிடில் கேரக்டர் வரைக்கும் போகும். J இண்டெக்ஸ் வந்து கடைசி கேரக்டரில் இருந்து மிடில் கேரக்டருக்கு வரும். அதாவது முதல் கேரக்டரும் கடைசி கேரக்டரும் சேமான்னு பார்க்குறோம். அடுத்தது ரெண்டாவது கேரக்டரும் கடைசிக்கு முந்தின கேரக்டரும் சேமான்னு பார்க்கணும். சேமா இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்படியே எல்லா கேரக்டரும் சேமாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? இங்கே ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கி எஸ்டிக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்தது ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். I வந்து ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் கேரக்டரை பாயிண்ட் பண்ணுது. J வந்து ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் கேரக்டரை பாயிண்ட் பண்ணுது. while I is less than or equal to J. I is less than or equal to J இருக்கிற வரை இந்த லூப் ரன் ஆகும். if string of I is not equal to string of J, இண்டெக்ஸ் ஐல இருக்கிற கேரக்டரும் இண்டெக்ஸ் ஜேல இருக்கிற கேரக்டரும் சேமாக இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அது பாலிண்ட்ரோம் கிடையாது. ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், ஜேயை டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். அந்த ரிசல்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோம், இல்லைன்னா நாட் அ பாலிண்ட்ரோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? என்டர் ஸ்ட்ரிங்கில் மலையாளம் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். த கிவன் ஸ்ட்ரிங் மலையாளம் இஸ் அ பாலிண்ட்ரோம். இப்போ நாட் அ பாலிண்ட்ரோம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுத்துருக்குறேன்.
அது வந்து the given string programming is not a palindrome அப்படின்னு வந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங்னா என்ன, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, பைத்தான் ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுது, ஸ்ட்ரிங் ரிவர்சிங் யூஸிங் ஃபார் அண்ட் வைல் லூப், அப்புறமா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் அண்ட் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், ஃபைனலி ஆஸ் யூஷுவலாக சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள், ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.